வணக்கம். டான்சென்ட் அண்ட் சீட்டா எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளானிங் வந்து படிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதற்கான கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2025 பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துட்றேன். அதாவது நீங்கள் டான்சென்ட் எக்ஸாம் எழுதினா தான் எம்பிஏ, எம்சிஏ கோர்ஸ் வந்து படிக்க முடியும். நிறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எம்பிஏ, எம்சிஏ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு. அதே போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக் நான் வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஒரு எம்இ, எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், எம்ஆர்க்கு, எம் பிளானிங்லாம் பண்ணணும், பிஆர்க்கு முடிச்சிருக்கேன், பி பிளானிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டா எக்ஸாம் எழுதணும். சீட்டா பிஜி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ இதற்கான எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு டான்சென்ட் எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது வந்து மார்ச் 22ஆம் தேதியானது நடக்க போகுது. எம்சிஏயும் எம்பிஏ இது ரெண்டுக்குமே வந்து டான்சென்ட் எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. அதற்கு டைமும் கொடுத்துட்டாங்க. எம்சிஏக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி நடக்க போகுது. எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேவா? இது டான்சென்ட் எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன். அதே போல் சீட்டா எக்ஸாம், சீட்டாவோட பிஜி எக்ஸாம் எழுதணும்னா எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு, எம் பிளானிங் வந்து நீங்கள் அதுக்கு படிக்கணும்னா 23/3/2000 மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 10 மணி காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடைபெறுகிறது. இதுக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, இதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எக்ஸாம் ஃபீஸை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும். அதாவது டான்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ, அதுக்கப்புறம் டான்சென்ட் எழுதி தான் அந்த எம்பிஏயும் போக முடியும். இதுக்கு எக்ஸாம் டேட்டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து 500 ரூபா ஃபீஸு, மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் 1000 ரூபா வாங்குறாங்க. அதே போல் சீட்டா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி, எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு, எம் பிளானிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23/3/2025 அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 972 ரூபா வருது. கவுன்சிலிங் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு எல்லாமே ஜிஎஸ்டியோட சேர்த்து. அதே போல் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1944 ரூபா வருதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மறந்துடாமல் அப்ளை பண்ணுங்கள். மறந்துடாதீங்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இதில் தான் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட என்ன வேணாலும் ஹெல்ப் வந்து கேட்கலாம். ஓகேவா? இது பற்றியான அப்டேட் நீங்கள் வந்து எந்த மாதிரி எம்பிஏ, எம்சிஏ எந்தெந்த காலேஜில் படிக்கலாம், எது டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதில் இப்போ என்ன மேட்டர்னா யாரெல்லாம் எம்பிஏ, எம்சிஏ, எம்இ இதெல்லாம் படிக்கலாங்கிறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன காலேஜ் உங்களுக்கு வருங்கிறதே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வந்து இந்த டான்சென்ட் எக்ஸாம் எழுதி எம்பிஏ, எம்சிஏக்கு படிக்கணும்னா நீங்கள் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க முடியும். கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் காலேஜ்லேயே டேரெக்டாக போய் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறது முழுக்க கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் படிக்கணும்னா இந்த எக்ஸாம் எழுதி தான் போகணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக்கு, எம்ஆர்க்கு, எம் பிளானிங்க்கு இந்த சீட்டா எக்ஸாம் எழுதணும். அதை எழுதுனீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸு, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எலிஜிபிலிட்டி என்னென்னா எம்பிஏ படிக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10th +2 அப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னாவே எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் எலிஜிபிலிட்டி எம்சிஏக்கு என்ன, நீங்கள் வந்து பிசிஏ, பிஎஸ்சியில் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் கோர்ஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 அப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருந்தீங்கனாலும் இதை பண்ணலாம், எம்சிஏ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எம்இ, எம்டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணலாம், எம்ஆர்க்கு, எம் பிளானிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஆர்க்கு முடித்தவங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் முடித்தவங்க, அப்புறம் மாஸ்டர் டிகிரி இன் ரீவலண்ட் பிரான்ச்சஸ் சயின்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அதில் உள்ளவங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துங்க. இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மறந்துடாமல் அப்ளை பண்ணணும்.
டேட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் டேட்டை மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் போன வருஷம்லாம் நான் டான்சென்ட் எக்ஸாம் எழுதவே இல்லை. நீங்கள் டான்சென்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஜஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். மற்றபடி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கு எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? சீட் எக்ஸாம் பற்றியான அப்டேட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ஸு, கான்ஸ்டிடியூஷன் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், எல்லா காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. பாய் பாய். டிடிஜிஸ். தேங்க்யூ.